ஸ்ரீமத் பாகவதம் திருத்தீய ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம். இதுக்கு முன்னாள்த்த அத்தியாயத்துல மகாவிஷ்ணு அந்த அம்பாளை வர்ணிக்கிறது யாக்கும் நம்ம பார்த்தோம். மகாவிஷ்ணு ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தையாயிட்டு ஆலலையில பரபிரமமாயிட்டு படுத்துட்டு கிடந்தோன்னா தேவி முன்னால வந்து தாராட்டு பாடினா அப்படிங்கிறத சொல்லிண்டாக்கும். இதுக்கு முன்னாள்த்த இருந்த அத்தியாயம் முடிஞ்சது. நான் பார்த்த அந்த தேவியத்தான் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத விஷ்ணு ருத்ரன்கிட்டேயும் பிரம்மா கிட்டேயும் சொன்னார். இந்த அத்தியாயத்துல விஷ்ணு தேவிய துதிக்கிறதாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 1. பிரம்மா வாக்குமே நாரதர் கிட்ட அங்க விஷ்ணு என்ன வாக்கும் அங்க பேசினார் பிரம்மா கிட்ட ருத்ரன் கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதனால இங்க பிரம்மோ உவாஜா ஏத்யோக்த்வா பகவான் விஷ்ணு புனராஹ ஜனார்தன வயம் கச்சேம பார்ஷ்வேஸ்யா பிரணமந்த புனః புனः இதி உக்த்வா பகவான் விஷ்ணுஹு புனः ஆஹ ஜனார்தனः வயம் கச்சேம பார்ஷ்வே பார்ஷ்வேஹே அஸ்யாஹ பிரணம் அந்தஹ புனः புனः. இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா பகவான் விஷ்ணு மறுபடியும் சொன்னார். மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு நமக்கு அந்த தேவியோடு கிட்டக்க போலாம். ஸ்லோகம் 2. சேயம் வரா மகாமாயா தாஸ்யத்யேஷா வரான்ஹின ஸ்துவாம சந்நிதிம் பிராப்ய நிர்பயாச்சரணாந்திகே. சஹ அயம் வரா மகாமாயா தாஸ்ய இதி ஏஷா வரான்ஹி நஹ ஸ்துவாமஹ சந்நிதிம் பிராப்ய நிர்பயாக சரண அந்திகே. ஆதிபராசக்தியான அந்த பராசக்தியாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேவி நமக்கு வேண்ட வரங்கள் எல்லாம் தருவள். தேவியோட பாதத்துல போய் நமக்கு பயமில்லாதக்கு ஸ்துதிக்கலாம் அப்படின்னு விஷ்ணு சொன்னார் எங்க கிட்ட. ஸ்லோகம் 3. யதி நோ வாரயிஷ்யந்தி த்வாரஸ்தா பரிசாரகா படிஷ்யாமஸ்ச தத்ரஸ்தா ஸ்துதிம் தேவ்யா சமாஹிதாः. காவல் நிக்கிற தேவியோடு துவாரபாலர்கள் நம்மளை தடஞ்சு நிப்பாட்டினானா அங்க நின்னுண்டே நமக்கு கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு தேவிய துதிக்கலாம் அப்படின்னு விஷ்ணு சொன்னார். அப்படின்னு பிரம்மா நாரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 4. இத்யுக்தே ஹரிணா வாக்யே சுப்ரஹ்ருஷ்டௌ சுசம்ஸ்திதௌ ஜாதௌ பிரமுதிதௌ காமம்
நிகடே கமனாய ச. இங்க அப்படி விஷ்ணு சொன்னோன ருத்ரனும் பிரம்மாவும் என்ன பண்ணினா அப்படிங்கறதையாக்கும் பிரம்மா இங்க நாரதர்கிட்ட வர்ணிக்கிறார். அதனால இங்க ரெண்டு பேரை சேர்த்தி பேசுற மாதிரி ஆக்கும். இங்க ஔ அப்படிங்கிற அந்த சொல் வருது. இதி உக்தே ஹரிணா வாக்கியே சுப்ரஹ்ருஷ்டௌ சுசம்ஸ்திதௌ ஜாதௌ பிரமுதிதௌ காமம் நிகடே கமனாய ச. ஹரி இப்படி சொன்னோன்னு கூட இருந்த நாங்க ரெண்டு பேரும் ருத்ரனும் நானும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு, சந்தோஷம் ரொம்பி வழிஞ்ச மனசோடு கூடிட்டு தேவியோடு கிட்டக்க போறதுக்கு தீர்மானம் பண்ணினோம் அப்படின்னு பிரம்மா நாரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 5. ஓமேத்யுக்த்வா ஹரிம் சர்வே விமானஸ்துரிதாஸ்த்ரய உத்தீர்ய நிர்கதாத்வாரி சங்கமானா மனஸ்யலம். ஓம் இதி உக்த்வா ஹரிம் சர்வே விமானத் துரித அஸ்த்ரயः உத்தீர்ய நிர்கதாத்வாரி சங்கமானா மனசி அலம். ஹரிகிட்ட ஓம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓகே சொன்னோம். அதுக்கப்புறமா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த விமானத்திலேருந்து இறங்கினோம். എന്നിട്ട് கொஞ்சம் டவுட்டோடு கூடிட்டு அந்த தேவியோடு கோபுர துவாரத்துல போய் நின்னோம். ஸ்லோகம் 6. द्वारस्तान् वीक्ष्य तान् सर्वान् देवी भगवती तदा स्मितं कृत्वा चकाराशु तां स्त्रीन् स्त्रीरूपधारिणा. द्वारस्तान् वीक्ष्य तान् सर्वान् देवी भगवती तदा स्मितं कृत्वा चकार आशु तान् ஸ்திரீன் ஸ்திரீரூபதாரிணஹ. கோபுர துவாரத்துல நிக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தேவி புன்னகை பண்ணிண்டு 3 பேரையும் எங்க 3 பேரையும் ஸ்திரீகளாக்கிட்டு மாற்றிட்டா. பிரம்மாவான என்னையும் எங்க கூட இருந்த ருத்ரனையும் விஷ்ணுவையும் எல்லாம் தேவி புன்னகையால பார்த்துட்டு அப்படியே எங்க 3 பேரையும் பொண்ணாயிட்டு மாத்திட்டா. 3 ஸ்திரீ ரூபங்களாக்கி மாத்திட்டா. ஸ்லோகம் 7. வயம் யுவதயோ ஜாதா சுரூபாச்சாருபூஷணா விஸ்மயம் பரமம் பிராப்தா கதாஸ்தத் சந்நிதிம் புனா. வயம் யுவதயः ஜாதாः சுரூபாः சாருபூஷணாः விஸ்மயம் பரமம் பிராப்தாः கதாः தத் சந்நிதிம் புனः. நிறைய நகைகளெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கிற 3 ஸ்திரீ ரூபங்கள் ஆயிட்டு இருந்த நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோடு கூடிட்டு அந்த தேவியோடு பக்கத்துக்கு போனோம். ஸ்லோகம் 8. சா திருஷ்ட்வா நஸ்திதாம் தத்ர ஸ்திரீரூபாம் சரணாந்திக व्यलोकयदचार्वाङ्गी प्रेम सम्पूर्णया दृशा. सा दृष्ट्वा नः स्थितान् तत्र स्त्रीरूपान् चरण अन्तिके व्यलोकयद चार्वाङ्गी प्रेम सम्पूर्णया दृशा. பகவானோடு அந்த அம்பாளோடு திருப்பாகத்தோடு பக்கத்துல போய் நிக்கிற 3 ஸ்திரீ ரூபங்களாயிட்டு நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கிற எங்க 3 பேரையும் தேவி பார்த்தா. എന്നിട്ട് அழகான கண்களால தேவி எங்களை கடாட்சிச்சா. அந்த கண்களில கருணை அப்படிங்கிறது இருந்தது, எங்க கிட்ட பாசம் அப்படிங்கிறது இருந்தது. ஸ்லோகம் 9. प्रणम्यतां महादेवीं पुरद संस्थिता वयं परस्परं लोकयन्त स्त्रीरूपाश्चारुभूषणाः. प्रणम्य तां
மகாதேவீம் புரதः சம்ஸ்திதா வயம் பரஸ்பரம் லோகயந்தः ஸ்திரீரூபாः சாருபூஷணாக. அந்த மகாதேவிய நாங்கள் தலைய குனிஞ்சு வணங்கி முன்னால நின்னோம். அழகாயிருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கிற ஸ்திரீ ரூபம் எடுத்துருக்கிற எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தோணிட்டு நாங்கள் ஆச்சரியத்தோடு கூடிட்டு எங்க 3 பேரையும் நாங்கள் அப்புறம் இப்புறம் பரஸ்பரம் எங்களையே பார்த்துட்டோம். பிரம்மா ருத்ரன் விஷ்ணு அப்படி இருக்கிற மும்மூர்த்திகளான நாங்கள் 3 பேரும் அம்பாளோடு முன்னால ஸ்திரீ ரூபங்களாயிட்டு நின்றுட்டு இருந்தோமே. எங்களை பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வந்தோன்னே நாங்கள் பரஸ்பரம் பார்த்தோம் ஆச்சரியத்தோடு கூடிட்டு. இந்த விஷ்ணு எந்த அளவுக்கு அழகு பொன் வேஷத்துல அப்படின்னு ருத்ரனும் பிரம்மாவும் நினைக்க, பிரம்மா எந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கார் பொன் வேஷத்துல அப்படின்னு ருத்ரனும் விஷ்ணுவும் நினைக்க, இந்த ருத்ரன் பொன் வேஷத்துல எந்த அளவுக்கு அழகா இருக்கார் அப்படின்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் நினைக்க, இப்படி நாங்கள் பரஸ்பரம் பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னோம். ஸ்லோகம் 10. பாதபீடம் பிரேட்சமானா நானாமணி விபூஷிதம் சூரியகோடி பிரதீகாசம் ஸ்திதாஸ்தத்ர வயம் த்ரயா. பாதபீடம் பிரேட்சமானா நானாமணி விபூஷிதம் சூரியகோடி பிரதீகாசம் ஸ்திதாக தத்ர வயம் த்ரயः. நானாதர முத்துகளால் அலங்காரம் பண்ணின கோடி சூரியர்களோடு பிரகாசம் இருக்கிற உஜ்வலமா ஜொலிச்சு நிற்கிற தேவியோட பாதபீடத்தை பார்த்துட்டு நாங்கள் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பினோம். ஸ்லோகம் 11. காச்சித் ரக்தாம்பராஸ்தத்ர சஹச்சர்ய சஹஸ்ரசா காச்சித் நீலாம்பரா நார்யஸ்ததா பீதாம்பரா சுபா. காச்சித் ரக்தாம்பராः தத்ர ரக்த அம்பராः தத்ர சஹச்சர்யः சஹஸ்ரசः காச்சித் நீல அம்பரா நாரிஹி ததா பீத அம்பராக சுபாக. ஆயிரக்கணக்குக்கு சர்வன்ஸ் அங்க இருக்கா. சிலவாளெல்லாம் ரத்த கலர்ல குங்கும கலர்ல வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கா. சிலவாளெல்லாம் நீல கலர்ல வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கா. ஒரு சிலவாளெல்லாம் அழகான மஞ்ச கலர்ல வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கா. ஸ்லோகம் 12. தேவ்யா சர்வா சுபாகாரா விசித்ராம்பரபூஷணா விரேஜு பார்ஷ்வதஸ்தஸ்யா பரிஜர்யாபரா கில. தேவ்யாஹ சர்வாஹ சுபாகாரா விசித்ர அம்பரபூஷணாஹ விரேஜுஹு பார்ஷ்வதஹ தஸ்யாஹ பரிஜர்ய அபராஹ கில. எல்லாம் நல்ல நல்ல அழகான தேவதைகளாக்கும் அங்க இருக்கா. ரொம்ப ரொம்ப விசித்திரமான வஸ்திரங்களும் ஆபரணங்களும் எல்லாம் போட்டு இருக்கிறவாளாக்கும் அவ. எல்லாரும் தேவிய பரிசாரணம் பண்ணிண்டு தேவிக்கு சுற்றிலும் இப்படி நிக்கிறா. ஸ்லோகம் 13. ஜகுஷ்ச நனுதுஷ்சான்யா பர்யுபாசந்ததாஸ்த்ரிய வீணாமாருதவாத்யானி வாதயந்தோ முதான்விதாः. ஜகுஹு ச நனுர்துஹு ச அன்யாஹ பரி உபாசந்த தாஹ ஸ்த்ரியஹ வீணாம் மாருத வாத்யானி வாதயந்தஹ முதா அன்விதாஹ. ஒரு சிலவா ஆடிண்டும் பாடிண்டும் தேவிய சேவிக்கிறா. ஒரு சிலவா வீண மீட்டுறா. சிலவா கொம்பும் குழலும் எல்லாம் வாசிக்கிறா. இப்படி தேவிய பரிசாரணம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்லோகம் 14. ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி யத்ருஷ்டம் தத்ர ஜாத்புதம்
நகதர்ப்பணமத்யே வை தேவ்யாச்சரணபங்கஜே ஸ்ருணு நாரதா வக்ஷ்யாமி யத் திருஷ்டம் தத்ர ச அத்புதம் நக தர்ப்பணமத்யே வை தேவ்யாஹ சரணபங்கஜே. ஹே நாரதா, நான் அங்க தேவியோடு அந்த பாத பங்கஜத்துல நகமணிகளோடு மத்தியத்துல பார்த்த ஒரு ஆச்சரியத்தை இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பிரம்மா நாரதர்கிட்ட. ஸ்லோகம் 15. பிரம்மாண்டமகிலம் சர்வம் தத்ர ஸ்தாவர ஜங்கமம் அஹம் விஷ்ணுச்ச ருத்ரஸ்ச வாயுரக்னிர்யமோ ரவி. பிரம்மாண்டம் அகிலம் சர்வம் தத்ர ஸ்தாவர ஜங்கமம் அஹம் விஷ்ணுஹு ச ருத்ரஹா ச வாயுஹு அக்னிஹி யமஹா ரவிஹி. ஸ்தாவர ஜங்கம ஆத்மகமா இருக்கிற பிரம்மாண்டம் முழுவன் ஒன்னு விடாம அந்த தேவியோடு அந்த பாதத்துல இருக்கிற நகத்துல இருக்கு. நானும் விஷ்ணுவும் ருத்ரனும் வாயுவும் அக்னியும் யமனும் ஆதித்யனும் எல்லாம் அங்கே இருந்தோம். ஸ்லோகம் 16. வருண சீதகுஸ்த்வஷ்டா குபேர பாகசாசன பார்வதா சாகரா நத்யோ கந்தர்வாப்சரசஸ்ததா. வருணஹ சீதகுஹு त्वष्टा कुबेरः पागशासनः पर्वताः सागराः नद्यः गन्धर्व अप्सरसः तदा. வருணனும் சந்திரனும் தொஷ்டாவும் குபேரனும் இந்திரனும் அதே மாதிரி பர்வதங்களும் சமுத்திரங்களும் நதிகளும் கந்தர்வர்களும் அப்சரசுகளும் எல்லாம் அந்த நகத்தில இருந்தா. ஸ்லோகம் 17. வித்யாவசு சித்ரகேது ஸ்வேதச்சித்ராங்கதஸ்ததா நாரதஸ்தும்புருச்சைவ ஹாஹாஹுஹூஸ்ததைவ ஜ. வித்யா வசுஹு சித்ரகேதுஹு ஸ்வேத சித்ர அங்கதஹ ததா நாரதஹ தும்புருஹு ச ஏவ ஹாஹா ஹுஹு ததா ஏவ ச. வித்யாவசு சித்ரகேது ஸ்வேதன் சித்ராங்கதன் நாரதன் தும்புரு ஹாஹா ஹூஹூ இப்படி இருக்கிற கந்தர்வர்கள் எல்லாரும் அங்கே இருந்தா. ஸ்லோகம் 18. அஸ்வினௌ வசவ சாத்யா சித்தாஸ்ச பிதரஸ்ததா நாகாசேஷாதய சர்வே கின்னரோரகராட்சசாः. அஸ்வினௌ வசவः சாத்யாः சித்தாः ச பிதரः ததா நாகாः சேஷ ஆதயः சர்வே கின்னர உரக ராட்சசாக. அஸ்வினி தேவ குமாரர்கள் வசுக்கள் சாத்தியர்கள் சித்தர்கள் பிதர்கள் சேஷன் தொடங்கின நாகங்கள் கிணறர்கள் உரகங்கள் ராட்சசர்கள் எல்லாம் அங்க கண்டோம் நாங்கள். ஸ்லோகம் 19. வைகுண்டோ பிரம்மலோகஸ்ச கைலாச பர்வதோத்தமா சர்வம் ததகிலம் திருஷ்டம் நகமத்யஸ்திதம் ச தத். வைகுண்டः பிரம்மலோகः ச கைலாசः பர்வத உத்தமः சர்வம் ததகிலம் திருஷ்டம் நகமத்யஸ்திதம் ச தத். வைகுண்டம் பிரம்மலோகம் உத்தமமாயிருக்கிற கைலாச பர்வதம் இப்படின்னு எல்லாம் அந்த நகமத்தியத்துல இருக்கிறதாயிட்டு எங்களுக்கு காணறதுக்கு சாதிச்சது. ஸ்லோகம் 20. மஜ்ஜன்ம பங்கஜம் தத்ர ஸ்திதோஹம் சதுரானன சேஷசாயி ஜகநாதஸ்ததாஜ மதுகைடபௌ. மது ஜென்ம பங்கஜம் தத்ர ஸ்திதஹ அஹம் சதுரானனஹ சேஷசாயி ஜகநாதஹ ததா ச மதுகைடபௌ. நான் ஜெனிச்ச தாமரையும் அதுல உட்கார்ந்து இருக்கிற சதுர்முகனான என்னையும் சேஷசாயியா இருக்கிற
அனந்தன்ல படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கிற ஜெகநாதனையும் மது கைடவர்களையும் அதுல பாக்கிறதுக்கு எங்களுக்கு சாதிச்சது. ஸ்லோகம் 21. ஏவம் திருஷ்டம் மயா தத்ர பாத பத்மநகே ஸ்திதம் விஸ்மிதோஹம் ததோ வீட்ச கிமேததிதி சங்கிதா. ஏவம் திருஷ்டம் மயா தத்ர பாத பத்மநகே ஸ்திதம் விஸ்மிதः அஹம் ததः வீட்ச கிம் ஏதது இது சங்கிதः. இப்படி சகலரும் தேவியோடு பாதபத்மத்தில இருக்கிற நகத்துல இருக்கிறத பார்த்த நான் ஆச்சரியத்தோடு கூடிட்டு என்ன வாக்கும் இது அதிசயம் அப்படின்னு சந்தேகமா நின்னேன். ஸ்லோகம் 22. விஷ்ணுஷ்ச விஸ்மயாவிஷ்ட சங்கரஸ்ச ததாஸ்திதா தாம் ததா மேனிரே தேவீம் வயம் விஸ்வஸ்ய மாதரம். விஷ்ணுஹு ச விஸ்மய ஆவிஷ்டஹ சங்கரஹ ச ததா ஆஸ்திதஹ தாம் ததா மேனிரே தேவீம் வயம் விஸ்வஸ்ய மாதரம். விஷ்ணு அதை பார்த்துட்டு ஆச்சரியத்தோடு கூடி நின்னார். சங்கரனும் அதே மாதிரியே ஆச்சரியமா ஸ்டாச்சு மாதிரி நாங்க 3 பேரும் நின்னோம். அப்போ எங்களுக்கு புரிஞ்சுது அது ஜெகன்மாதாவா இருக்கிற தேவியாக்கும் அப்படின்னு. ஸ்லோகம் 23. ததோ வர்ஷசதம் பூர்ணம் வ்யதிக்ராந்தம் பிரபஷ்யத சுதாமயே சிவே த்வீபே விஹாரம் விவிதம் ததா. ததஹ வர்ஷசதம் பூர்ணம் வ்யதிக்ராந்தம் பிரபஷ்யதஹ சுதாமயே சிவே த்வீபே விஹாரம் விவிதம் ததா. அமிர்தமா இருக்கிற சிவமயமா இருக்கிற அந்த தீபில இப்படி நிறைய அம்பாளோட திருவிளையாடல்களாக்கும் இருக்கு. அதெல்லாம் பார்த்துண்டு 100 வருஷம் அங்க நாங்கள் இருந்தோம். ஸ்லோகம் 24. சாத்ய இவ ததா தத்ர மேனிரே ஸ்மானவஸ்திதான் தேவ்யா பிரமுதிதாகாரா நானாபரணமண்டிதா. சக்ய இவ ததா தத்ர மேனிரே அஸ்மான் அவஸ்திதான் தேவ்யஹ பிரமுதித ஆகாரா நானா ஆபரணமண்டிதாக. அழகிகளாயிருக்கிற அதே மாதிரி சர்வ அலங்காரங்களோடு கூடி இருக்கிற தேவிகள் எங்களை அவளோடு கூட இருக்கிற சகிகளாயிட்டாக்கும் தோழிகளாயிட்டாக்கும் நினைச்சா. மும்மூர்த்திகளான நாங்கள் இப்போ பெண் வேடத்திலேயாக்குமே அங்க காட்சி அளிக்கிறோம். அதனால தேவியோடு சேவகர்கள் ஆக இருக்கிற அந்த அழகாயிருக்கிற தேவிகள் அவளோடு தோழிகளாயிட்டாக்கும் எங்களை நினைச்சது. ஸ்லோகம் 25. வயமாப்யதிரம்யத்வாத் பபூவிம விமோஹிதா பிரநஷ்டமனசः சர்வே பஷ்யன் பாவான் மனோரமான். வயம் அபி அதிரம்யத்வாத் பபூவிம விமோஹிதாக பிரநஷ்டமனசः சர்வே பஷ்யன் பாவான் மனோரமான். அவ கூட சேர்ந்ததினால எங்களுக்கு கூட நாங்கள் அவளோடு தோழிகளாக்குமோ அப்படின்னு தோணிடுத்து. மனச அட்ராக்ட் பண்ற அந்த அழகிகளோடு
பாவங்களை பார்த்துட்டு எங்களோட மனசெல்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப குளிர்ந்தது.